ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். டபுள் சின் அப்படின்னு சொல்லக்கூடிய இரட்டை தாடை பிரச்சனை, அதாவது உடல் எடை அதிகமாக இருந்தால் நம்முடைய கழுத்தில் கொஞ்சம் சதைகள் அப்படியே தொங்கிட்டு இருக்கும். நிறைய பேருக்கு உடல் எடை கம்மியாகவும் இருக்கும். பார்க்குறதுக்கு ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு கூட இந்த சதை தொங்கிட்டு இருந்தது அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் அசிங்கமாகவே தெரியும். கழுத்தை சுற்றி நமக்கு அதிகப்படியான கொழுப்புகள் தேங்கி இருக்கிறதால நமக்கு இந்த இரட்டை தாடை பிரச்சனை வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. நமக்கு உடல் எடை அதிகமாகும் போது நம்முடைய உடம்புல தேங்கி இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு சத்துக்கள் எல்லாமே கரையாமல் ஆங்காங்கே கெட்டியாக இருக்கும். அதில் ஒன்று தான் இந்த இரட்டை தாடை பிரச்சனை. இந்த இரட்டை தாடை பிரச்சனையை ரொம்ப ஈஸியாக நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். அதுவும் வெறும் 7 நாட்களில். வெறும் 7 நாட்கள் மட்டும் இதை செஞ்சாவே போதுங்க. தொங்கிக்கிட்டு இருக்கிற இந்த சதையை நம்ம கம்மி பண்ணி நம்முடைய முக அழகையே மாற்ற முடியும். இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. இப்போ நாம் இதுக்காக எடுத்துக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஆலிவ் ஆயில் தான். ஆலிவ் ஆயிலை 1 ஸ்பூனுக்கு எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெயில் 1 ஸ்பூனுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த எண்ணெயை இந்த பவுலில் ஊற்றியாச்சு. இந்த எண்ணெயை நம்ம அப்படி தான் யூஸ் பண்ண போகிறோம். தேங்காய் எண்ணெயில் 1 ஸ்பூனுக்கு இந்த மாதிரி எடுத்துகிட்டு கையில் இந்த மாதிரி தொட்டி எடுத்துக்கலாங்க. நம்முடைய முகத்தில் இருக்கக்கூடிய இந்த இரட்டை தாடை தொங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பகுதி இருக்கு இல்லைங்களா, கழுத்து பகுதி, இந்த பகுதியில் நம்ம மேல் நோக்கி மசாஜிங் பண்ணி கொடுக்கணும். அதாவது நம்ம காலை நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி பண்ணால் போதும். அந்த எண்ணெயை இந்த மாதிரி கழுத்தில் வச்சுட்டு மேல் நோக்கி 2 கையிலையுமே இந்த மாதிரி விடாமல் மசாஜிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் தொடர்ந்து நாம் இதை பண்ணணும். அல்லது ஒரு கவுண்டிங் முறையில் ஒரு 50 தடவை அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு ஒரு 50 தடவை இந்த மாதிரி மேல் நோக்கி செஞ்சுக்கிட்டே இருந்தாவே போதும். அடுத்த ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான விஷயந்தான். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு டம்ளர் போதும். இந்த மாதிரி நீளமாக இருக்கக்கூடிய ஒரு டம்ளர் ஒன்று எடுத்துக்கணும். இதுக்காக நம்ம சில்வர் டம்ளரோ அல்லது கண்ணாடி டம்ளரோ எது வேணால் எடுத்துக்கலாம். கொஞ்சம் நீளமாக இருக்கணும், அவ்வளோதான். இப்போ நம்ம கையில் இந்த மாதிரி பிடிச்சிட்டு மேல் நோக்கி இந்த மாதிரி மசாஜிங் பண்ணி கொடுக்கணும். முதல்ல நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணி கையிலேயே நல்லா சூடு பரவுற அளவுக்கு நல்லா மசாஜிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்து இந்த மாதிரி நல்லா அந்த இடத்துல நல்லா ப்ரெஸ் பண்ணி நம்ம மசாஜிங் பண்ணி கொடுக்கணுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 20 அல்லது 25 டைம் இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். இரட்டை தாடை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டபுள் சின் வர்றதுக்கு முக்கியமான காரணமே பார்த்திங்கன்னா இந்த கொழுப்பு தான். இந்த கொழுப்பு அதே இடத்துல தேங்கி இருக்கிறதால தான் நமக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே இருக்கும். நம்ம கவனிக்காமல் அப்படியே விடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதே இடத்துல தேங்கி இன்னும் நமக்கு கொஞ்சம் வயசாக அந்த இடத்துல ரொம்ப தேங்கி போய் கீழே தொங்குற மாதிரி வந்துடும். இது பார்த்திங்கன்னா 3வது ஸ்டெப்பு. மேல் நோக்கி நம்ம முத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கணும். நம்ம மேலே தொங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஃபேனை பார்த்து முத்தம் கொடுக்குற மாதிரியோ அல்லது வானத்தை பார்த்து முத்தம் கொடுக்குற மாதிரியோ வாயை அசைச்சு இந்த மாதிரி ஒரு 10லேருந்து 15 டைம் நம்ம முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்முடைய வாயை நல்லா ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். இது ரொம்ப ஈஸி தான். நம்முடைய வாயை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணும்போது தலையும் லைட்டாக இந்த மாதிரி நம்ம சுற்றி எடுக்கணும். அதாவது கழுத்து பகுதியை நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் வர மாதிரி சுற்றி எடுக்கும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு சத்து எல்லாமே குறைஞ்சி நமக்கு கழுத்தில் தொங்கிட்டு இருக்கக்கூடிய டபுள் சின் கம்மி ஆகிடுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்முடைய கை விரல்களை நம்முடைய தாடை பகுதியில் இந்த மாதிரி வச்சுட்டு நல்ல ஒரு அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி நல்லா இழுத்து விடணும். இந்த மாதிரி நம்ம இழுத்து விடாமல் அப்படியே விடும்போது என்ன ஆகும்னா அந்த இடத்துல வரக்கூடிய அந்த சதைகள் எல்லாம் ஒரே இடத்துல தொங்கி போன மாதிரி ஆகி நமக்கு இரட்டை தாடை பிரச்சனை வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட். இந்த 4 ஸ்டெப்பில் நமக்கு செய்ய முடியல அப்படின்னாலும் கடைசியாக நம்ம செய்யக்கூடிய ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டெப் இருக்குது. அந்த ஸ்டெப்பு பண்ணோன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். ஆனால் இந்த மசாஜிங் பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் மசாஜிங். இந்த மசாஜிங் எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம், அது கூடவே சேர்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு அருமையான ரிசல்ட் வெறும் 7 நாட்களில் கிடைக்கும். இது எதுவுமே எனக்கு பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா நம்ம கடைசியாக செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு அருமையான ரிசல்ட்டு கிடைக்குங்க. இதுக்காக நம்ம எடுத்துக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம். நார்மல் தண்ணி தான் எடுத்துருக்குறோம். இப்போ நம்ம 1 ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்தாச்சு. நார்மலாக நம்ம சமையலுக்கு சேர்த்துருக்கக்கூடிய கல்லுப்பு தான். இந்த வெள்ளையான உப்பு தான் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். கல்லுப்பு இல்லாத பட்சத்தில் பவுடர் உப்பு கூட சேர்த்துக்கலாங்க. 1லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கணும். கொஞ்சம் தண்ணி நிறைய வச்சுக்கணும். இப்போ இந்த தண்ணியில் போட்டாச்சு. தண்ணி லைட்டாக சூடாகட்டும். இப்போது தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு கரண்டி எடுத்து இந்த தண்ணியை நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த உப்பு பார்த்திங்கன்னா இந்த தண்ணியில் நல்லா கலந்து வரும்.
இப்போ ஒரு முறை இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்தா தேவைப்படக்கூடியது ஒரு கெட்டியான துணியோ அல்லது ஒரு கெட்டியான டவல் தான். கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடிய டவல் பார்த்து எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி ஒரு பெரிய டர்க்கி தான் எடுத்துருக்கிறேன். இந்த டவலை இந்த தண்ணியில் நம்ம இப்போ போட்டுக்கலாங்க. தண்ணி நமக்கு ஓரளவுக்கு நல்ல சூடாக இருக்குது. நான் வந்து கொஞ்சம் நிறைய தண்ணி எதுக்காக வச்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த துணியை நம்ம இதில் போடும்போது நிறைய தண்ணி உறிஞ்சி எடுத்துக்கும். அதனால தான் கொஞ்சம் அதிகமான தண்ணியை நம்ம வச்சுக்கிறோம். தண்ணி நல்லா சூடாக இருக்கிறதால நம்ம கை வச்சு இந்த துணியை உள்ளே அமுக்க முடியாது. அதனால் ஒரு கரண்டியோ அல்லது ஒரு கட்டையோ வச்சு இந்த துணியை இந்த மாதிரி நல்லா தண்ணியில் நல்லா அமுக்கி விட்டுக்கலாங்க. 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இந்த துணியை வெளியே எடுத்துகிட்டு இந்த மாதிரி தண்ணி எல்லாம் பிழிஞ்சு எடுத்துக்கணும். நம்ம டவல் எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சுற்றி எடுத்துக்கணும். கொஞ்சம் இறுக்கமாக நல்லா சுற்றி எடுத்துட்டு கழுத்தில் நமக்கு சதைகள் தொங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இந்த மாதிரி லைட்டாக இந்த டவல் வச்சு தட்டி எடுத்துக்க வேண்டியதுதான். இந்த டவல் நம்ம யூஸ் பண்ணும்போது லைட்டாக சூடாக இருக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு சைடில் இந்த மாதிரி தட்டுறோம் இல்லைங்களா, அதே மாதிரி இன்னொரு சைட்லேயே நம்ம இந்த மாதிரி தட்டணும். மாற்றி மாற்றி ஒரு 2 நிமிஷம் இந்த சைடு தட்டினோம் அப்படின்னா அதுக்கப்புறமா இன்னொரு சைடு 2 நிமிஷம் தட்டிகிட்டே இருந்தால் போதும். இது பார்த்திங்கன்னா ஒரு மசாஜிங் மாதிரி தான். இந்த மாதிரி செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் வந்து அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சதைகள் எல்லாம் கம்மியாகி டபுள் சின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெட்டை தாடை நமக்கு சீக்கிரமாகவே போயிடும். இது ஒரு வாரம் செஞ்சாவே சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க.